மூன்றாவது ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 31:30 வாசிங்க, முடிச்சிடலாம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மூன்றாவது ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன வகையான ஸ்திரீ? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. இன்னைக்கு நம்ம வெளிப்புறமாக நம்ம என்ன பண்ணலாம், அழகாக இருக்கலாம், வெளிப்புறமாக நம்ம எவ்வளோ மேக்கப் போனாலும் போட்டுக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஹல்லேலூயா. அப்போது பயம்னா என்னங்க? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையிலே எழுந்து என்ன பண்ணுவீங்க? ஜெபிப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருப்பீங்க, ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாராக இருப்பீங்க, ஜெபிக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பீங்க. காலையிலே எழுந்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்கக்கூடிய, அந்த வேதத்தை வாசித்து அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கக்கூடிய ஒரு தாய்மார்களாய், ஒரு ஸ்திரீகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசனம்லாம் படித்து அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு வேளை மூத்த அதை பேர பிள்ளைகளாக எடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும். அதான் பழைய ஏற்பாட்டை சொல்லுது, நீ நடக்கும்போதும் படுக்கும்போதும் என்ன பண்ணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து உங்கள் பிள்ளைகள் இடத்துல பேசணும். அதான் சங்கீதம் 128 அதிகாரம் வசனம் 3 சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் ஒருமை மர கன்றுகளை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. எப்போ வளருவார்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அவளுக்கு போதிக்கும் போது, நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது மாத்திரம்தான் அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் வாழ வேண்டும் என்று. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஜெப குறைவாக இருக்கலாம், ஒருவேளை வேத வாசிப்பு குறைவாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து அது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீகளாய் தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பைபிள்லேருந்தே எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பைபிளில் வசனம் சொல்லுது, சாமுவேலுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவிச்சான். ஹல்லேலூயா. அந்த புகழுக்கு காரணம் யார் தெரியுமா? அன்னாள். ஹல்லேலூயா. அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்துவீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளையை நான் உமக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க வடித்த கண்ணீரினால சாமுவேலுடைய புகழ் உலகம் எங்கும் பரவிட்டுருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் படிக்கிற அந்த சாமுவேலுடைய தீர்க்கதரிசியின் புகழ் அவங்களுடைய தாயினுடைய கண்ணீரின் ஜெபம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கண்ணீரோடு ஜெபிக்கும்போது உங்கள் பிள்ளையை ஆண்டவர் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபங்க வேதம் சொல்லுது, ஜெபிக்கிறவனுக்கு எல்லாமே சாத்தியமாங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் செத்து போனதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை அண்ணாலை போட்டு ஊற்றி ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஷைன் ஆவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் கண்ணனுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் வீட்டில் வரவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீயாய், குணசாலியான ஸ்திரீயாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் நான் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை என்னில் ஏதாவது குறைகள் இருக்குமானால் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, என்ன ஆண்டவரே அப்பா, நான் என்ன காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவரே அப்பா நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். ஹல்லேலூயா.